திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்ப முதலாம் தந்திரம் பார்த்துட்டு இருக்கோம். முதலாம் தந்திரத்துல 4 நிலையாமை பற்றி திருமூலர் சொல்றாங்க. முதல் நிலையாமை யாக்கை நிலையாமை. யாக்கை நிலையாமையில நாம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உடல் பஞ்சபூதங்களால ஆன உடல். என்னைக்கு இருந்தாலும் அது திரும்பவும் அந்த பஞ்சபூதங்களோடயே இணைந்து விடும். இந்த உடல் ஒரு நாள் அழுகி மண்ணோட மண்ணா மக்கி நீர்ல கரைந்து அப்படியே நெருப்புல வெந்து இந்த பூதத்துக்கும் அது இரையா மாறி இந்த உடல் அழிந்து விடும். இதுதான் உண்மை. இந்த உடல் நிலைக்காது, யாக்கை நிலையாமை அப்படின்னு சொல்லும் போதே, ஆனா சில பயிற்சிகள் பண்றோம் அப்படின்னா நம்மளால இந்த உடலை தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதையும் மறைமுகமா சொல்லியிருந்தார். அதே மாதிரி செல்வம் நிலையாமையில நம்ம எது எல்லாம் நமக்கு செல்வம் நமக்கு இன்பத்தை தருதுன்னு நினைச்சு நாம தேடி தேடி சேர்த்து வைக்கிறோமோ அது எல்லாமே கட்டாயம் ஒரு நாள் நம்மை விட்டு போயிரும். நமக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துட்டு அது நம்மளை விட்டு போயிரும். அதனால எல்லா செல்வமும் நிலையில்லாத செல்வம் அப்படின்னு சொல்லும் போதே, ஆனா ஒரு செல்வம் இருக்குப்பா, அது நிலையான செல்வம். அத போய் நீ அடைஞ்சிட்டேன்னா அது என்னைக்குமே உன்னை விட்டு போகாது. அப்ப இந்த நிலையில்லாத செல்வத்துக்குள்ளேயும் ஒரு நிலைத்த செல்வம் இருக்கு, அதை நீ தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு செல்வம் நிலையாமையில சொன்னாரு. மூன்றாவது இளமை நிலையாமை அப்படிங்கிறதுல நம்ம பார்க்கக்கூடிய எல்லா உயிர்களும், பறவை, விலங்குகள், செடி கொடி எல்லாமே ஒரு நாள் குழந்தையா இருந்து அப்புறம் அது இளமைக்கு கட்டாயம் முதுமைக்கு போயிரும். அந்த இளமையிலே நம்ம ரொம்ப நாள் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாமே இளமையில இருந்து முதுமைக்கு மாறி போயிரும். அந்த இளமை நிலைக்காது அப்படின்னு சொல்லும் போதும் சில பயிற்சிகளை அந்த நம்மளுடைய 30 வயதிலேயே நாம உணர்ந்து அதுபடி நம்ம பழக ஆரம்பிச்சோம் அப்படின்னா கட்டாயம் நம்மளால அந்த இளமைய நிலைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்ப 4வது நிலையாமை உயிர் நிலையாமை. உயிர் நிலையாமைய பற்றி தான் சொல்ல போறாரு. அப்போ உயிருக்கு நிலையாமைனா என்ன, நிலைத்ததுன்னா என்ன அப்படிங்கிற அந்த வித்தியாசம் நமக்கு புரிஞ்சாதான் அவர் எதை நிலையாமை அப்படின்னு சொல்றாருன்னு நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம் அப்படின்னா, கார் அந்த காலையில நம்ம வீட்டு முன்னாடி நிப்பாட்டி இருக்கோம்னா, நம்ம வீட்டுக்கு அடுத்து இருக்கிறவங்க இப்ப எங்க காரை நாங்க வெளியே எடுக்கணும், உங்க காரை கொஞ்சம் நகட்டுங்கன்பாங்க, நகட்டுவோம். அப்புறம் நம்ம காரை எடுத்துட்டு ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்ல போய் நிப்பாட்டுவோம். அங்க அப்புறம் இது நோ பார்க்கிங், நகட்டுங்கன்பாங்க. அப்புறம் எதுக்கு ஹோட்டல்ல போய் நிப்பாட்டுவோம். அப்புறம் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது எடுத்துட்டு வருவோம். அப்ப இந்த கார் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல இல்லாம அப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு. எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அன்னைக்கு நாள் கடைசியா நம்ம காரை கொண்டு கார் ஷெட்ல வச்சு நம்ம இழுத்து பூட்டி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த கார் எங்கேயுமே போகாது, அங்கேயே தான் இருக்கும். அதே மாதிரிதான் இந்த உயிருக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு. அங்க போய் அந்த உயிரை வச்சிட்டோம் அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்கும். மற்றபடி அந்த உயிரை வேற எங்க வச்சாலும் சரி அதுக்கான இடம் அது கிடையாதுங்கிறப்ப அது அலைஞ்சுகிட்டே தான் இருக்கும். இதத்தான் அவர் சொல்ல வர்றாரு. உயிர் நிலையாமை அப்படிங்கிறது அந்த காரு சுத்திக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த உயிர் ஒரு காக்காவோட உடல் எடுக்குது, அப்புறம் ஒரு நாயோட உடல் எடுக்குது, அப்புறம் ஒரு புழு பூச்சி உடல் எடுக்குது, அப்புறம் இந்த மனித உடல் எடுக்குது. அதுக்கு இது எது நிலையான இடம் அப்படின்னு தெரியாதனால அது உயிர் உடல் எடுத்துக்கிட்டே இருக்கு. என்னைக்கு இதுதான் நிலையான இடம் அப்படின்னு தெரியுதோ அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த உயிர் நிலையா அதே இடத்திலே இருக்கும். அப்ப மற்ற இடங்கள் எல்லாமே உயிர் நிலையாமை, அந்த இடத்துல உயிரால நிலைத்து இருக்க முடியாது. பிறக்கும் இறக்கும் இறக்கும் பிறக்கும்னு நடந்துகிட்டே இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவடிய போய் அந்த உயிர் அடைஞ்சிருச்சுன்னா அதுதான் உயிருடைய நிலையான இடம். அதுக்கப்புறம் அது திரும்ப இந்த நிலையாமைக்குள்ள இறக்கவோ பிறக்கவோ கஷ்டப்படாது. இதை விட்டு அது அங்க போயிரும். அப்ப உயிர் நிலையாமை மூலமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உயிருக்கு நிலையான ஒரு இடம் இருக்கு, அதை கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அதுதான் சிறந்தது. மற்றபடி இது எல்லாமே உயிருக்கு நிலையானது இல்ல, அது உயிர் நிலையாமை அப்படின்னு அதைத்தான் உயிர் நிலையாமையில சொல்ல போறார். இப்ப நமக்கு என்ன வரும்னா, அப்ப அந்த உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க நினைப்போம்.
இப்ப நம்மளால சில விஷயங்களை மட்டும்தான் உணர முடியும். நமக்கு வந்து 3 டைமென்ஷனல் ஃபிகர்னா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. எல்லாமே செய்ய முடியுது. இந்த உயிர் வந்து அதற்கு அப்பாற்பட்டது. நம்மளுடைய இந்த கண்களால அத பார்க்க முடியாது. அதுக்கு வந்து வேற விதமான ஒரு பார்வை இருந்தாதான் அத பார்க்க முடியும். அப்ப அந்த உயிருக்குள்ள என்ன இருக்குன்னா, அறிவும், ஆற்றலும் இருக்கு. இது 2ம் சேர்ந்ததுதான் வந்து உயிர். அதாவது அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. எது தன்னுடைய நிலையான இடம் அப்படின்னு அதால தெரிஞ்சுக்க முடியும். நம்ம பயிற்சி பண்ணோம்னா, அந்த உயிர நம்மளால அங்க கொண்டு போக முடியும். ஒருத்தருடைய கைடன்ஸ்ல அதுக்கு போகக்கூடிய அந்த அறிவு வந்து இருக்கும். அப்புறம் அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். அந்த ஆற்றல் வந்து இப்போ நம்ம இங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருள்கள்லயும் வேற ஒரு ஆற்றல் ஏதோ ஒரு இதுல இருந்து வந்திருக்கும். அது திரும்ப இன்னொரு ஆற்றலா மாறும். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்ட் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆற்றல் வந்து சுழன்றுகிட்டே போற மாதிரி இருக்கும். ஆனா இந்த உயிருக்குன்னே ஒரு ஆற்றல் இருக்கும். அது வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த அறிவும் ஆற்றலும் சேர்ந்ததுதான் வந்து உயிர். அப்ப இறைவன் யாரு? உயிருக்கும் இறைவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நமக்கு தோணும். இப்ப இந்த உயிருக்கு வந்து ஒரு அறிவு இருக்குன்னா, அது வந்து சிற்றறிவு. யாராவது சொன்னா புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அறிவு. அதுக்குன்னு ஒரு ஆற்றல் இருக்கும். இந்த இறைவனுக்கு எப்படி இருக்கும்னா, யாரும் சொல்லி தர வேண்டியதில்ல. அதுக்கே வந்து எல்லா அறிவும் இருக்கு. பேரறிவா இருக்கிறது இறைவன். அதாவது இந்த உயிர் வந்து ஒரு சின்ன ஒரு சுடர் அப்படின்னா, இறைவன் வந்து மிகப்பெரிய சுடர். இதோட அதே குணங்கள் தான் அதுல இருக்கும். ஆனா அது எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா தானாகவே இருக்கும். அப்ப அதனுடைய ஆற்றல் எப்படி இருக்கும்னா, அது வந்து பேராற்றலா இருக்கும். அதுதான் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம். அப்புறம் நமக்கு என்ன தோணும்னா, இந்த உயிர் வந்து எங்க இருக்கு? இந்த இந்த உடலுக்குள்ள உயிர் இருக்கு. அது எங்க இருக்கு? அது எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான், அத கொண்டு போய் இறைவனுடைய திருவடி தான் நிலையான இடம்னா, அதுல நம்மளால சேர்க்க முடியும். அப்ப இறைவனுடைய திருவடி எங்க இருக்கு? அதுவும் தெரியணும், உயிரும் தெரியணும். அப்பதான் இதால வந்து அத வந்து உணர வைக்க முடியும். அப்ப இந்த உயிரால அந்த இறைவனுடைய திருவடி எங்க இருக்கு அப்படின்னு உணர்ந்துருச்சு அப்படின்னா, அதுதான் வந்து இறைநிலைய உணர்றது. அப்ப அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இறைவனையும் இந்த உயிரையும் நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து, இப்போ ஒரு சூரியன் இருக்கு. அந்த சூரியனுடைய அந்த அந்த ஒளிய வந்து நம்ம இங்க ஒரு கண்ணாடிய வச்சு, இந்த கண்ணாடியில அந்த சூரியனுடைய ஒளிய வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, அந்த சூரியனுக்கு முன்னாடி இந்த கண்ணாடிய வைக்கலாம். வச்சா அது அப்படியே இதுல வந்து பிரதிபலிக்க போகுது. ஆனா இப்ப அந்த சூரியனுக்கும் கண்ணாடிக்கும் நடுவுல ஒரு மேக கூட்டம் வந்துருச்சு அப்படின்னா, இந்த கண்ணாடியால அந்த சூரியனை வந்து பார்க்க முடியாது. சூரியன்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. சூரியன் வந்து என்னைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த நடுவுல வரக்கூடிய மேகத்தை பொறுத்து தான் அந்த சூரியனுடைய இயல்பு வந்து மாறுது. அதிகமான மேகக்கூட்டம் வந்துச்சுன்னா சூரியன் சுத்தமா தெரியாது. கொஞ்சமா வந்தா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அப்ப மேகம் தான் வந்து அந்த சூரியனை வந்து மறைக்குது. இப்ப இந்த கண்ணாடியில ஒரு அழுக்கு இருக்குன்னு வைங்க. கண்ணாடிய நாம சரியா துடைக்கல, அதுல ஏதோ ஒரு கருப்பா ஏதோ ஒட்டி இருக்குனாலும், அந்த சூரியனுடைய ஒளிய வந்து நம்மளால இந்த கண்ணாடியில பார்க்க முடியாது. இப்ப இது எதுவுமே இல்ல, சூரியனும் கண்ணாடியும் மட்டும் தான் இருக்குன்னா, அப்படியே இது வந்து இதுல தெரியும். அப்ப அந்த சூரியன்கிறது தான் வந்து இறைவன். இறைவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஆற்றலா, நிலையான ஆற்றலா அப்படியே இருக்காரு. இந்த நடுவுல வருது இல்லையா, இந்த மேகம் அதுதான் வந்து மாயை. அது வந்து இந்த கண்ணாடி தான் வந்து உயிர். இந்த உயிரினுடைய தன்மைய பொறுத்து அந்த மேகம் இருக்கும். நம்மளுடைய செய்த வினைகள் இத பொறுத்து நமக்கு வந்து அந்த கண்ணாடியில இருக்கக்கூடிய அழுக்கு தான் நம்ம செய்த வினைகள். அந்த வினைகள் தான் வந்து அந்த சூரியனுடைய பிரதிபலிப்ப நம்மளால உணர முடியாம தடுக்கிறது நம்மள செய்த வினைகள். அதே மாதிரி மாயை தான் வந்து இது 2க்கும் நடுவுல வந்து மறைச்சிட்டு இருக்கு. நமக்கு எப்ப இதெல்லாம் மாயை அப்படின்னு தெரிஞ்சு அத விலக்குறோமோ, நம்மளுடைய வினைகள் எல்லாம் முடியுதோ, அப்ப அந்த சூரியன் அப்படியே இந்த கண்ணாடியில வந்து தெரியும். அந்த சூரியன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல். இந்த கண்ணாடி அத அப்படியே முழுவதுமா வாங்கிக்க கூடியது. ஆனா இது மிகச் சிறியதா இருக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அதுல இருக்கிறது எல்லாமே இதுக்கும் வந்துரும். இந்த மாதிரி தான் உயிரும் இறைவனுக்கும் உரிய தொடர்பு. இது 2மே நமக்கு உள்ளதான் வந்து இருக்கு.
அப்ப அந்த மாயையை எப்படி நம்ம விலக்குறது, நம்மளுடைய வினைகளை எப்படி தீர்க்கிறது, அப்பதான் இறைநிலை அடைய முடியும். அதுதான் உயிரினுடைய நிலையான இடம். இதத்தான் வந்து உயிர் நிலையாமையில 10 பாடல்கள் மூலமா சொல்லப் போறாரு. இப்ப இந்த உயிர் வந்து நம்ம உடலுக்குள்ள எங்க இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கிற கேள்விக்கு வந்து இந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு சின்ன கதை மூலமா புரிய வைப்பாங்க. ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவோட வயித்துக்குள்ள வந்து ஒரு ட்வின்ஸ் இருக்காங்க. அந்த அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த 2 ட்வின்ஸும் வந்து அம்மா வயித்துக்குள்ள பேசிக்கிற மாதிரி ஒரு ஒரு கற்பனையான உரையாடல். ஒரு குழந்தை சொல்லும், நம்ம இந்த இடத்துலதான் வந்து நம்ம ரொம்ப சேஃபா இருக்கோம். நம்ம வந்து பாதுகாப்பா இருக்கோம். நமக்கு வந்து பசி இல்லாம இருக்கோம். நல்லா தூங்குறோம். நல்லா இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம வந்து பிறந்துருவோம்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு. அங்க போய் நம்ம எப்படி இருப்போமோ, கஷ்டப்படுவோமோ என்னவோன்னு அந்த குழந்தை வந்து சொல்லும். அப்ப இன்னொரு குழந்தை வந்து சொல்லும், பயப்படாத, நம்ம வெளியில போனா நமக்கு வந்து அம்மான்னு ஒருத்தவங்க வருவாங்களாம். வந்து நம்மள வந்து நல்லா பாத்துக்குவாங்களாம். நம்மள பசிக்க விடாம வச்சுக்குவாங்களாம். நம்மள நல்லா தூங்க வைப்பாங்களாம். நமக்கு இதே மாதிரி அங்கேயும் நம்ம சேஃப்டியா இருக்கலாமா? அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லும். 2 குழந்தைங்களும் பயந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த குழந்தை பிறந்த பிறகு அதே மாதிரி அந்த அம்மா இருந்து எல்லாம் வந்து பாத்துக்குவாங்க. இப்ப அந்த அந்த குழந்தைங்களுடைய அந்த ஒரு அந்த தன்மையில தான் நாம வந்து இருக்கோம். நம்ம எதுல இருந்து வந்தோம் அப்படின்னா, அதே அம்மா கிட்ட இருந்து தான் வந்தோம். இப்ப நம்மள யாரு பாத்துக்கிறான்னா, அதே அம்மா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்கு. இதே மாதிரி தான் இந்த உயிர் வந்து அந்த இறைவன் கிட்ட இருந்து தான் வந்துச்சு. இப்ப இந்த உயிர் எப்படி இயங்குதுன்னா, அந்த இறைவனுடைய துணையோட தான் இயங்குது. ஆனா, அந்த குழந்தையால எப்படி புரிஞ்சுக்க முடியலையோ, நம்ம எங்க இருந்தோம், இப்ப யார் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்க முடியலையோ, அதே மாதிரி தான் நம்ம எங்க இருந்து வந்தோங்கிறதும் நமக்கு புரியல. இப்ப நம்ம எப்படி இயங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் நமக்கு புரியல. அது புரியும்போது நமக்கு இதே மாதிரி தான் அந்த அம்மா கிட்ட இருந்து எப்படி அந்த குழந்தை அந்த அம்மாவோட ஒரு ஒரு பகுதி தான் அந்த உடலும். அம்மா குடுத்த அந்த உடல் தான் அம்மாவோட ஒரு பகுதி தான். அதே மாதிரி தான் இறைவனுடைய ஒரு பகுதியா தான் இந்த உயிர் வந்திருக்கு. அந்த இறைவனுடைய கைட்லைன்ஸ்லயே தான் இந்த உயிர் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த இறைநிலை எப்படி அடையிறதுன்னா, அந்த இறைவன் மனசு வச்சாதான் முடியும். அந்த இறைவன் இந்த உயிருக்கான பக்குவம் வரும்போது, இந்தா இருக்கு இறைவனுடைய திருவடி, இங்க வந்து நீ அடைஞ்சிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றாங்க, அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் மனசு வச்சா மட்டும்தான் இந்த சிற்றறிவான உயிருக்கு அந்த பேரறிவு சொல்றது வந்து புரியும். அவன் மனசு வைக்காத வரை நமக்கு வந்து புரியாது. இதத்தான் உயிர் நிலையாமையில சொல்லப் போறாரு. எப்படி நம்ம போய் இந்த உயிரை வந்து இறைநிலை அடையிறது அப்படிங்கிறத. இப்ப 187வது பாடல் பார்க்கலாம். தலைக்கின்ற செந்தளிர் தன்மலர் கொம்பில் இலைக்கின்ற எல்லாம் இறக்கின்ற கண்டும் பிழைப்பு இன்றி எம்பெருமான் அடி ஏத்தார் அழைக்கின்ற போது அறியார் அவர் தாமே. தலைக்கின்ற அப்படிங்கிறது ஒரு செடி கொடினா அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு மொட்டு வர்றது, இல்ல ஒரு மொட்டு வந்து காயா மாறுறது, இல்ல ஒரு சின்ன இலை வந்து உருவாகுறது, இது எல்லாமே தலைக்கின்ற. செந்தளிர் ஒரு ஒரு சின்ன சின்னதா எல்லாமே வர்றது. இந்த தாவரங்களை பத்தி சொல்றாரு. தன்மலர் கொம்பில் அதனுடைய அந்த நுனி கொம்புல ஒன்னொன்னா அப்படியே புதுசா வந்து உயிர் பிச்சு வரும். இழைக்கின்ற எல்லாம் இப்படி வரக்கூடிய எல்லாமே வந்து இறக்கின்ற கண்டும் ஒரு நாள் அப்படியே அந்த பூ வந்து வாடி கீழே விழுந்துரும். அப்புறம் அந்த சின்ன இலைகள் எல்லாம் பழுத்து விழுந்துரும். அப்ப இத நம்ம வந்து நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்மள சுத்தி நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனாலும் நமக்கு புரியல. இந்த பிறக்கிற எல்லாருமே ஒரு நாள் இறந்து போக போறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. பிழைப்பு இன்றி எம்பெருமான் அடி ஏத்தார். அப்ப இப்ப நம்ம உயிரோட தான் இருக்கோம் அப்படின்னா, அந்நேரமே யாரெல்லாம் வந்து இறைவனுடைய அடிய போய் சேரலையோ, அவங்க எப்படி இருக்காங்கன்னா, அழைக்கின்ற போது யமதர்மன் வந்து இவங்க உயிரை அழைச்சுக்கிட்டு போகும்போது, அந்நேரம் இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்றவங்க வந்து அறிவற்றவர்கள். ஏன்னா உயிரோட இருக்கும்போது ஃபுல்லா
இறைவனை நினைக்காம அதற்கான முயற்சி எதுவும் எடுக்காம இறக்கின்ற நேரம் மட்டும் வந்துட்டு இறைவனை நினைச்சு பிரயோஜனமே இல்ல. அப்போ நீ உயிரோட இருக்கும் போதே நீ இறைவனை அடையிறதுக்கு என்ன வழி, என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். அதத்தான் சொல்றார். நம்ம பார்க்கக்கூடிய இலை, பூக்கள், காய்கள், கனிகள் எல்லாமே ஒரு நாள் வளர்ந்து இறந்து போகிறது. அதை பார்த்தும் ஏன் நாம திருந்த மாட்டேங்கிறோம்? நம்ம உயிரோட இருக்கும் போதே இறைவனை நினைத்து அவரை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்ல வராரு. 188வது பாடல். ஐவர்க்கொரு செய் விளைந்து கிடந்தது, ஐவரும் மச்செய்யை காத்து வருவார்கள், ஐவருக்கு ஓலை வருதலால், ஐவரும் மச்செய்யை காவல் விட்டாரே. இதுல ஐவர் அப்படிங்கிறது சில புக்ல ஐம்பொறிகளை சொல்லியிருப்பாங்க. கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம், இந்த 5 சொல்லியிருப்பாங்க. சில புக்ல பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், இந்த 5 பேரை தான் ஐவர்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலுமே சரி, இந்த 5 குணங்கள் தான் நமக்குள்ளயும் இருக்கு. இதுதான் ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் இருக்கு. இந்த 5 தெய்வங்கள் 5 விதமான தொழில நமக்குள்ள பண்றாங்க. இல்ல இத ஐம்பொறிகள்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஐம்பொறிகள் தான் நம்ம உடலுக்குள்ள இருந்து நம்மள இயக்குது. ஐவருக்கொரு செய்ங்கிறது ஒரு நிலம். இந்த 5 பேருக்கு ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க. விளைந்து கிடந்தது. இந்த ஐவரும் அந்த நிலத்தை நல்லா பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதாவது இந்த உடல்ல இந்த 5 பேர்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிலம் அப்படிங்கிறது நம்மளுடைய உடல். இப்ப அது சும்மா வெளியில கற்பனை பண்ணி பார்த்தோம்னா ஒரு பெரிய வயக்காடு இருக்கு. அத ஒரு 5 பேர் கையில கொடுத்து நீங்க தான்ப்பா இந்த வயக்காடை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னா அவங்க நல்லா பாடுபட்டு வளைச்சி அதுல தண்ணி விட்டு அதுல எல்லாத்தையுமே நல்லா வளர்த்துருவாங்க. இப்ப இந்த 5 பேரை வேலைக்கு வச்சாங்க இல்லையா, அந்த ஓனர் போதும் நீங்க அந்த வயல்ல வேலை பார்த்தது போதும், நாளைக்கு நீங்க இந்த இடத்துக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே போட்டதை போட்டுட்டு அந்த 5 பேரும் அடுத்த நிலத்துக்கு போயிருவாங்க. அவர் சொல்ற வேலைக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு இந்த நிலம் என்ன ஆனா என்ன அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்க. அதே மாதிரிதான் நம்ம உடல்லையும் இந்த பஞ்ச கருவிகளா இருக்கட்டும், இல்ல அந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய கடவுள்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே அந்த இறைவனுடைய உத்தரவுப்படிதான் இந்த உடலுக்குள்ள இந்த உடலை இயக்கிட்டு இருக்காங்க. எப்ப இறைவன் ஒரு ஓலை அனுப்பி போதும் அந்த உயிர் அது செய்த வினைகள் முடிஞ்சு அதுக்கு இனி உயிரை எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஓலை வருதோ, அப்ப ஆளா இவங்க இந்த உடலை விட்டுட்டு போயிருவாங்க. அந்த ஐம்பொறிகளா இருக்கட்டும், இல்ல ஐந்தொழில் செய்யக்கூடிய கடவுள்களா இருக்கட்டும், இந்த உடலை அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கறதுதான் இந்த பாடல்ல சொல்றாரு. ஐவருக்கு ஒரு செய் விளைந்து கிடந்தது. 5 பேருக்கு ஒரு நிலம் கொடுத்து அதை நல்லா விளைக்க செய்திருந்தார்கள். ஐவரும் மச்செய்யை காத்து வருவார்கள். அந்த 5 பேரும் அரும்பாடுபட்டு அந்த வயலை காப்பாத்தி வச்சிருப்பாங்க. ஐவருக்கு நாயகன், இந்த 5 பேருக்குமான தலைவன். ஓலை வருதலால், அவர் ஒரு ஓலை அனுப்புறாரு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புனார்னா, ஐவரும் மச்செய்யை காவல் விட்டாரே, இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்த அந்த நிலத்தை அப்படியே விட்டுட்டு போயிருவாங்க. இதுதான் உண்மை. இதேதான் நம்ம உடலுக்குள்ளேயும் நடக்கும். எப்போ உயிர் போக போதோ அந்த உயிருக்கு முன்னாடியே இந்த ஐம்பொறிகளும் நம்மளை விட்டுட்டு போயிரும். அந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய கடவுள்களும் இந்த உடலை விட்டுட்டு போயிருவாங்க. அடுத்து 189வது பாடல். மத்தளி 1 உல, தாளம் 2 உல, அத்துள்ளே வாழும் அரசனும் அங்கு உலான், அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. இந்த இடத்துல மத்தளி அப்படின்னு சொல்றது மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பொருள் அப்படிங்கறதான் மத்தளி அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி எதுனா இந்த உடலை ஒரு நிலமா கற்பனை பண்றார். நிலத்தால் செய்யப்பட்ட
ஒரு உடல், மண்ணால் செய்யப்பட்ட உடல். ஒன்று உள்ள, இந்த உடல் வந்து ஒண்ணு இருக்கு, மண்ணால செய்யப்பட்ட இந்த உடல் ஒண்ணு இருக்கு. தாளம் 2 உள்ள, இந்த உடலுக்குள்ள கேட்கக்கூடிய தாளம் வந்து 2. நம்ம ஹார்ட் பீட்டை சொல்றோம் இல்லையா, லேப்டாப் லேப்டாப்னு 2 விதமான சத்தத்தோட உள்ள இந்த உடல் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. அத்துள்ளே வாழும் அரசன் அங்கு உள்ளான். இதுக்குள்ளேயே ஒரு அரசன், நம்ம இந்த உடலுக்கு அரசனான ஒருத்தன் வந்து இதுக்கு உள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கான். அத்துள்ளே வாழும் அரசன் புறப்பட்டால், அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த அரசன் வந்து இந்த உடலை விட்டுட்டு வெளியில போயிட்டான்னா, மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே, அந்த அந்த மத்தளிங்கிற அந்த உடல், மண்ணால் ஆனப்பட்ட இந்த உடல் திரும்பவும் மண்ணாகவே போய்விடும். இதை ஏன் நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? மயங்கியவாறேன்னா நமக்கு அந்த அறிவில்லாம நம்ம அந்த மயக்கத்திலே இருக்கோம். இந்த உடல் வந்து மண்ணால செய்யப்பட்ட உடல் தான். அதுக்குள்ள 2 சத்தத்தோட ஒரு இயக்கம் உள்ள நடந்துட்டு இருக்கு. உள்ள ஒரு அரசனான ஒரு உயிரும் வந்து உள்ள இருக்கான். எப்ப ஆனாலும் அந்த அரசன் வந்து விட்டுட்டு போவான். போன பிறகு இந்த உடலுக்கு வந்து மதிப்பே கிடையாது. அந்த மண்ணால் ஆனப்பட்ட அந்த உடல் திரும்பவும் மண்ணாகவே போய்விடும். அப்ப என்ன சொல்ல வராரு? இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உயிர் வந்து உள்ள இருக்கும். அப்ப அந்த யாக்கை நிலையாமையில பார்த்தோம் இல்லையா, அந்த உடலை நிலைக்க வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அடுத்து அந்த செல்வத்தை நோக்கி நாம போகக்கூடாது. அப்புறம் இளமை காலம் கொஞ்சம்தான். அப்ப அதுக்குள்ளேயே நாம சில பயிற்சிகளை செய்யணும். இதெல்லாம் செஞ்சாதான் இந்த மண்ணால் ஆன உடல் திரும்ப மண்ணாகாம நம்மளால பாத்துக்க முடியும். அப்ப அதுக்கு திரும்பவும் என்ன சொல்ல வர்றாரு? ஐம்பொறிகளை தான் சொல்ல வர்றாரு. ஐம்பொறிகள் மூலமாதான் நம்ம வந்து அந்த பயிற்சியை வந்து மேற்கொள்ள முடியும். அடுத்த பாடல் 190. வேங்கடநாதனை வேதாந்த கூத்தனை வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை வேங்கடம் என்றே விறகு அறியாதவர் தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே. வேங்கடம் அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படிங்கறதான் வேங்கடம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வடக்கு திசை, அதுதான் வேங்கடன். அங்க இருக்கக்கூடிய நாதன், நம்மளுடைய தலையில வடக்கு திசையில இருக்கக்கூடிய நாதன்னா சிவன். அந்த ஒரு சவுண்ட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, நாதம். அவன் வந்து மேல இருக்கான். அவனைதான் வேங்கடநாதனே அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வேதாந்த கூத்தனே. வேதம் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, வேதம்ங்கிறது ஒரு சவுண்டு மூலமா நமக்கு வரக்கூடிய ஒரு அறிவு தான் வந்து வேதம். வேத அந்த கூத்தனை, அந்தம் அப்படின்னா அந்த வேதத்தினுடைய முடிவு, முடிவை வந்து தெரிந்தவன் அவன்தான். வேதாந்த கூத்தனை. கூத்தனைனா டான்ஸ் ஆடக்கூடியவன். நாதன்னா சவுண்டு. அந்த டான்ஸ் அண்ட் சவுண்டு வந்து சேர்ந்ததுதான் வேங்கடநாதன், வேதாந்த கூத்தன் அப்படின்னு இறைவனை வந்து சொல்றாரு. அப்ப இது மூலமா அவர் வந்து இறைவன் இருக்கக்கூடிய இடத்தையும் வந்து சொல்லிட்டாரு. தலைக்கு மேல ஒரு நாதத்தோடையும் ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரியும் இறைவன் வந்து இருக்கிறான். வேங்கடத்துள்ளே விளையாடும் நந்தியை. இப்ப 2வது இதுல சொல்லக்கூடிய அந்த வேங்கடம் அப்படிங்கிறது இந்த உடலை வந்து சொல்றாரு. இந்த உடலுக்குள்ள விளையாடும் நந்தியேனா அந்த இறைவனேதான் இந்த உடலுக்குள்ளேயும் உயிராக இருந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த உடலை வந்து இயக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அந்த வினைகளை செய்ய வச்சு இந்த உடலுக்குள்ளேயும் அவரேதான் வந்து இந்த இயக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடுத்து வேங்கடம் என்றே விறகு அறியாதவர். இந்த இடத்துல வேங்கடம் அப்படிங்கிறது வெப்பம். இந்த உடலுக்குள்ள ஒரு மிக பெரிய ஒரு வெப்பமான ஒரு அக்கினி இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த அக்கினி தான் வந்து அந்த இந்த இடத்துல சொல்லக்கூடிய அந்த அக்கினி. அதுக்குள்ளயும் வந்து அவர் தான் வந்து இருக்காரு. அந்த 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 மிகப்பெரிய ஆற்றலை வந்து நம்ம அதை அழிஞ்சு போகும்போது நம்மளால அந்த இறைவனை வந்து அடைய முடியாது. அந்த அக்கினியை எப்படி நம்ம கொண்டு போய், கீழே இருக்கிற அந்த அக்கினியை கொண்டு போய் எப்படி இறைவன் கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிறத நாம தெரியாம அப்படியே விட்டுட்டோம்னா அந்த அக்கினி வந்து ஒரு நாள் வேஸ்டா போயிரும்.
என்றே விறகு அறியாதவர். அத வந்து தெரிஞ்சுக்காமலே இருக்கிறவங்க. தாங்க வல்லார் உயிர் தாம் அறியாரே. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த வித்தை தெரிஞ்சுக்கல. எப்படி இறைவன் தலைக்கு மேல இருக்கான், உயிர் எப்படி கீழே இருக்கு, இந்த உயிரை கொண்டு போய் எப்படி இறைவனோட சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த வித்தையை தெரிஞ்சுக்காம அதை அழிக்கக்கூடியவங்க என்னைக்கு இருந்தாலும் இந்த இந்த உயிரை வந்து நிலை இல்லாம போக விட்டுருவாங்க. அப்ப நம்ம அதற்கான பயிற்சியை செய்யணும். எப்படி வந்து இறைவனை அடைகிறதுங்கிறதுக்கான பயிற்சியை இந்த உயிர் உள்ள இருக்கும் போதே நாம வந்து செய்யணும். 191வது பாடல். சென்று உணர்வான் திசை பத்தும் திவாகரன் அன்று உணர்வால் அளக்கின்றது அருகிலர் நின்று உணரார் இந்நிலத்தில் மனிதர்கள் பொன்று உணர்வாரின் புணர்கின்ற மாயமே. சென்று உணர்வான் திசை பத்தும் இந்த இடத்துல திவாகரன் அப்படிங்கிறது கதிரவனுக்கான இன்னொரு பெயரா கொடுத்திருக்காங்க. வான் திசை அப்படிங்கிறது இந்த சூரியன் வந்து வானத்துல இருக்கக்கூடிய எத்தனை திசை அப்படின்னா 10. சூரியனுக்கு வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து 10 திசையில வந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. சூரியனுக்கான திசை வந்து 8 திசை. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, அப்புறம் வந்து கிழமேற்கு, தென்கிழக்கு அப்படின்னு சொல்லி நம்ம 8 இப்படி கிராஸ் பண்ணி பிரிக்கிறோம் இல்லையா, அந்த 8 திசை. அது போக கீழே மேல அப்படின்னா அந்த அந்த கதிரவன் வந்து எப்படி வானம் முழுவதும் இந்த 10 திசையில வந்து படர்ந்து இருக்குமோ, அது எப்பயுமே படர்ந்து இருந்து அது என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்குமே சென்று உணர முடியுது. அந்த கதிரவனுடைய கதிர்கள் வந்து சென்று உணர்வான் திசை பத்தும் திவாகரன். வானத்துல இருக்கக்கூடிய சூரியனானது 10 திசைகள்லையும் அதனுடைய கதிர்களை அனுப்புறனால அது எல்லா இடத்துக்கும் சென்று உணர முடிகிறது. அன்று உணர்வால் அளக்கின்றது அருகிலார். இப்ப அதே மாதிரிதான் எப்படி இருக்கா, இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் வந்து இந்த உடல் முழுவதும் பரவி இருக்கு. இப்ப நான் பேசிக்கிட்டே இருந்தாலும் பின்னாடி யாராவது வந்து என் முதுக தொட்டாங்க அப்படின்னா என்னால உணர முடியும். என்னுடைய கவனம் இங்க இருந்தாலும் பின்னாடி இருக்கிறத உணர முடியும். அப்ப என்னுடைய உயிர் வந்து நான் பேசுறதுல இருந்தாலும் அதே டைம் அதால என்னுடைய முதுகு பக்கம் என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் உணர முடியும். அப்ப உயிர் வந்து இந்த உடல் முழுவதும் தான் வந்து அதனுடைய ஆற்றலை வந்து எப்படி சூரியன் பரப்புதோ அதே மாதிரி இந்த உயிர் வந்து உடல் முழுவதுமாதான் வந்து பரவி இருக்கு. நின்று உணரார் இந்நிலத்தில் மனிதர்கள். அந்த உயிர் எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு உணராதவர்கள், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இப்படி அதெல்லாம் உணராம இருக்காங்க. பொன்று உணர்வாரின் புணர்கின்ற மாயமே. இதுல அந்த பொன்று உணர்வார் அப்படிங்கிறது எனக்கு என்னுடைய புக்ல வந்து எப்படி கொடுத்திருக்குன்னா, நான் என்கிற அகங்காரத்தை கெட்ட ஞானிகள், அதாவது நான் அப்படிங்கிற அகங்காரத்தை விட்டுட்டோம் அப்படின்னாதான் நம்மளால அந்த உயிர் வந்து எங்க இருக்கு, அது எப்படி வந்து இந்த உடல் முழுவதும் வந்து பரவி இருக்கு அப்படிங்கிறத உணர முடியும். அப்ப அந்த ஞானிகளால அதை உணர முடிஞ்சிருக்கு. பொன்று உணர்வாரின்னா அந்த மாதிரி ஞானிகளால உணர முடியும். அப்படி அப்படி புணர்கின்ற மாயமே அப்படிங்கிறது அவங்கள மாதிரி நாமளும் வந்து உணர முயற்சி பண்ணல அப்படின்னா வேஸ்ட். இந்த உயிர் வந்து நிலைக்காது, இந்த உயிர் இந்த உடலை விட்டு போயிரும் அப்படின்னு நம்ம செய்ய வேண்டிய பயிற்சியை தான் வந்து சொல்லியிருக்காரு. இந்த உயிர் இந்த உடல் ஃபுல்லா வந்து பரவி இருக்கு, அதத்தான் வந்து சொல்லியிருக்காரு. 5 பாடல் பார்த்திருக்கோம். இன்னும் 5 பாடல்கள் நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். முதல் பாடல்ல என்ன சொன்னாரு, எல்லா உயிர்கள்லையுமே உயிர் வந்து ஒரு நாள் பிறந்து திரும்ப வந்து இறந்துதான் போயிருது. இத பார்த்தும் நீங்க ஏன் அந்த உயிரை வந்து நிலைக்க வைக்க முயற்சி பண்ணல அப்படின்னு கேக்குறாரு. அப்புறம் ஐம்பொறிகள், இந்த உயிர் போறதுக்கு முன்னாடி ஐம்பொறிகள் நம்மளை விட்டு போயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது பாடல்ல இது மண்ணால் ஆன உடல் திரும்பவும் மண்ணாகவே போயிரும், அதுக்கு முன்னாடி அத என்ன செய்யறது அப்படின்னு பாருங்கன்னு சொல்றாரு.
அடுத்து அந்த வேங்கடநாதன் இறைவன் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டாரு, உயிர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த உயிர் போய் உடலை இறையோட திருவடியை அடையணும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. உயிர் எப்படி இருக்குங்கிறதுக்கான விடையையும் சொல்லிட்டாரு. கதிரவனுடைய 10 திசைக்கும் கதிர்கள் போற மாதிரி இந்த உயிரினுடைய ஆற்றல் உடல் முழுவதுமே தான் பரவி இருக்கு அப்படின்னும் சொல்லிட்டாரு. அடுத்த 5 பாடல்கள்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த 5 பாடல்கள்ல சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், இல்ல போன வகுப்புல எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஹலோ பிரியாக்கா. சொல்லு கார்த்தி. நீங்க அந்த இது சொன்னீங்கல்ல, சாக போற நேரத்துல போய் நம்ம இறைவனை இது பண்ணோம்னா சரி நடக்காது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கல்ல. இத வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இப்போ ஊருக்கு போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வை, டிக்கெட்டு எடுத்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் கடத்திட்டு அவசர அவசரமா என்ன செய்யும் போது சாக போற நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த பழமொழி சாகுறப்ப அதுவும் நீங்க சொன்னதும் கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஆனா அது ஏன் அப்படி சொன்னாங்கிறது புரியவே இல்லை. ஏன் சாக போற நேரத்துல சங்கரான் தானே வாயில வரணும், அதை ஏன் அப்படி சொல்றாங்க, ஏன் சங்கரன் சொல்லக்கூடாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க இன்னைக்கு சொன்னதுல இருந்து புரியுது. நம்ம இப்பல இருந்தே அதை இது பண்ணிட்டு இருந்தாதான் அது நமக்கு அவனர்களால அவன் தாழ் வணங்க முடியுமே தவிர மற்றபடி நம்ம கடைசி நிமிஷத்துல நமக்கு இந்த உண்மை இதெல்லாம் புரியும் போது நம்ம அதை இது பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த டைம் தாண்டி போயிருக்கோம் அப்படின்னு சொல்றது புரியுது. இன்னொன்னு சொல்லுவாங்க, கரெக்டா அந்த உயிர் பிரிய போற டைம், இந்த நிறைய ரொம்ப வயசானவங்க சில பேர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ பேச ட்ரை பண்ணுவாங்க. அந்த இதெல்லாம் வந்து ஐம்புலனும் வந்து அடங்கிடும் அவங்களுக்கு. அதாவது பேச்சு இருக்காது அவங்களுக்கு, எதுவும் உணர மாட்டாங்க, பேசாம படுத்த படுக்கையில இருப்பாங்க. அவங்களுக்கு சாப்பாடோ ஏதோ ஒரு வெறும் ஹார்லிக்ஸோ ஏதோ கொடுத்து அப்படியே சும்மா இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உயிர் பிரியறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச ட்ரை பண்ணுவாங்க, அழுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னு நமக்கு புரியவே புரியாது. சோ அது வந்து நம்ம எல்லா உயிருக்குமே அந்த உயிர் போற அந்த ஒரு க்ஷணத்துல வந்து எல்லா உண்மையும் புரிஞ்சிடும். நம்ம யாரு, நம்ம எங்க வந்திருக்கோம், எதுக்கு வந்திருக்கோம், என்ன பண்ணணும், எல்லாமே அந்த மினிட்ல தெரிய வரும். அதனாலதான் அந்த ஐம்புலன் அடங்கினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது தெரிய வரும். அதை இப்பவே நம்ம அதை பிராக்டிஸ் பண்ணோம்னா இப்பவே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நமக்கு தெரிஞ்சு போச்சு இனிமே நம்மளால இருக்க முடியலன்னு ஃபீல் பண்ணாம இப்பவே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்ட். ஆமா, கரெக்ட் தான். ஐம்புலன்கள் வந்து நல்லா இருக்கும் போதே அதை வெளியே போக விடாம உள்ள கொண்டு வர்றதுக்கு பயிற்சி பண்ணணும். இல்லைன்னா நம்ம கண்ட்ரோல்லே இல்லாம ஒரு நாள் ஐம்புலன்களும் நம்மளை விட்டுட்டு போயிரும். ஓகே பிரியாக்கா. ஓகே கார்த்தி. வேற எதுவும் சந்தேகம் இல்லைன்னா நம்ம செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ பிரியா. தேங்க்யூ.